நம்ம நாட்டில் மொத்தம் 3 விதமான அவசர நிலைகள் பிரகடனம் செய்யப்படுது. அது என்னென்னா நேஷனல் எமர்ஜென்சி, அதாவது தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை மற்றும் நிதி தொடர்பான அவசர நிலை. போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி போன்ற காரணங்களால் நாட்டோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது சட்டப்பிரிவு 352 பயன்படுத்தி தேசிய அவசர நிலையானது அறிவிக்கப்படுது. எமர்ஜென்சி பீரியடில் மக்களோட அடிப்படை உரிமைகளை கூட குடியரசுத் தலைவரால் கட்டுப்படுத்த முடியும். இது வரைக்கும் 1962 வருஷம் சீன போரின் காரணமாகவும் 1971 வருஷம் பாகிஸ்தான் போரின் காரணமாகவும் சில உள்நாட்டு பிரச்சனைகளால் 1975 வருஷமும் தேசிய அவசர நிலையானது அறிவிக்கப்பட்டது. அடுத்ததான் மாநில அவசர நிலையை பற்றி பார்ப்போம். ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் போது சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி அம்மாநில ஆளுநரின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் மாநில அவசர நிலையை அறிவிக்கிறாரு. நாட்டிலேயே முதல் முறையாக 1951 வருஷம் பஞ்சாப் மாநிலத்தில் இந்த சட்டமானது முதலில் அறிவிக்கப்பட்டது. பஞ்சாப் மற்றும் கேரளா மாநிலத்தில் தான் அதிகபட்சமாக தலா 9 முறை இந்த சட்டமானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஃபினான்சியல் எமர்ஜென்சி, அதாவது நிதி சார்ந்த அவசர நிலை. நாட்டோட நிதி நிலையோ கடன் தன்மையோ ஆபத்தில் இருக்கும்போது சட்டப்பிரிவு 360 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இந்த அவசர நிலை அறிவிக்கப்படும் பட்சத்தில் அனைத்து விதமான அரசு ஊழியர்களின் சம்பளமும் குடியரசுத் தலைவரோட ஒரு ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இதுவரை இந்த வகையான அவசர நிலை நம்ம நாட்டில் பிறப்பிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயம்.